காப்பிரைட்ஸ்ல சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியா தான் சொல்லணும். ஏன்னா இல்ல அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, காப்பிரைட்ஸ்ல ஒரிஜினல்ல வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலா எடுத்து இப்ப பிக்சர்ல போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க குடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸ்ல டெஃபினட்டா கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்க பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டா கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்றவங்களா நீங்க பாத்திருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படி சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியா போயிருக்கும். அவர் போய் கேட்டா அவர் கொடுத்துருவாரு, எடுத்துக்கப்பா அப்படி சொல்லி கொடுத்துருவாரு. அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மள யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பாப்புலராக நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்ப எங்களை மதிக்காம நீ போயா நீர் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸ்ங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெல்லாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் நினைக்கிறேன். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோம்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க. அதனால லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல் ஒரு ப்ரோக்ராமும் போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு பல்லவி ஒரு சரணம் ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது.